கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு புட் திஸ் டூ திங்ஸ் இன் மைண்ட். ஆர்கிடைப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் ரீடர்ஸ் இமேஜினேஷன், அது மட்டும் பேக் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து கதையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மரபால் கட்டமைக்கப்பட்டு நமக்கு கடத்தப்படுகிற சில சில வரைமுறைகள்லேருந்து வெளியே போனாங்கன்னா ஒரு சமூகம் அதை எப்படி பார்க்குது, கரெக்டாக? இனிவே இட்ஸ் ரிலேட்டட் டு த ப்ரீவியஸ் ஸ்டோரி ஆல்சோ. ரெண்டாவது வந்து வாசக இடைவெளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எழுத்தாளரின் மௌன இடைவெளின்னு கூட சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து வாசகன் வந்து எப்போ தன் கற்பனை திறனால அதை வந்து அதை மேலும் மேலும் விரித்து கொள்கிறானோ அப்போ வந்து அந்த சிறுகதைக்கு மேலதிக அர்த்தம் கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கதையை. அதாவது ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு 14 வயசுல தன் அம்மாவுக்கு செஞ்சது தப்புன்னு உணர்றான். தட் இஸ் த கேரக்டர் ஆர்க், ரைட்? நம்ம பார்த்தோம் ஜே கிளாஸ்ல. ஸோ கதை சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு அம்மா தன் கணவன் இல்லாமல் ஒரு பையனை வாழ வைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படிதான் கதை ஆரம்பிக்குது. ஸோ அந்த பையன் வந்து ஒரு 14 வயசுல தன் அம்மாவை எந்த விதத்தில் பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரி பார்த்துக்கிறான். பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அடின்னு அடிக்கிறான் அவங்க அம்மாவை. ஸோ இது ஒரு கேள்வி. அப்படி ஒரு உரிமை அவனுக்கு யார் கொடுத்தது, யார் சொல்லி கொடுத்தது, அது தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி அடிக்கிறான். அதாவது சமூகமும் என்ன பண்ணுதுன்னா, யாருமே முன்னாடி வந்து அதை தடுக்க ட்ரை பண்ணல, 3 பேரை தவிர கதையில் பார்த்தீங்கன்னா. ஸோ அடிச்சுட்டு ஓடி போயிடுறான். ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு 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 நீண்ட தாண்ட முடியாத வயசில் விழுந்துருதுங்கிற மாதிரி எழுத்தாளர் சொல்லியிருப்பாரு வேணுகோபால். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்துடுறான், 50 வயசாயிருது. அப்போ வந்து தன்னோட நினைவுகள்லாம் மீட்டு ஏன் தான் செஞ்சது தவறு அப்படிங்கிறத அவன் அந்த அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அவனுக்கு அப்படியே வருது தூங்கிட்டு இருக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அம்மாவை அடிச்சுட்டு வெளியே ஓடுறான், சேலத்துக்கு போயிடுறான். அவன் கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிடுறான். போய் அங்கே தான் போனோன்னா ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அவனுக்கு என்ன ஆகுது, வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது வாழ்கிறதுக்கு. ஏன்னா எச்சில் எல்லாம் பொறுக்கிறான், 1 வருஷத்துல திரும்பி வந்துடுறான். ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச். செகண்ட் இது வந்து அவங்க அம்மாவை வந்து அம்மாவோட பெரியம்மா பொண்ணு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இங்கே வர்றா. இங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா வந்து வேணுகோபாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய வாசக இடைவெளி விட்டுருப்பாரு. அது நம்ம பூர்த்தி பண்ணிக்கணுங்கிற மாதிரி தான் நிறைய வச்சுருப்பாரு. நான் படித்த 2 கதை தான், 2 கதையிலையும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் கண்டுபிடிச்ச வாசக இடைவெளின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அவன் அங்கே போனவொடனே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவனுக்கு புரியுது, வந்துடலாம். செகண்ட் வந்து அவங்க பெரியம்மா பொண்ணு வந்து அவங்க அம்மாவை தேடி வர்றான். தேடி வந்து அவள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவளை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, நான் அன்னைக்கு அவ்வளோ அடித்தோமே அம்மாவை, அவள் வந்து நான் வந்து அவளை நம்பி இருக்கேங்கிறதுனால தான் என்னை அவள் ஒன்றுமே சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வருது. ஏன்னா என் பெரியம்மா பொண்ணு எங்கேயோ இருந்து வந்து என்னை நம்பி வந்துட்டா, ஒரு பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கான, அவளை விட்டுற முடியாதுன்னு சொல்லி அவளை பார்த்துக்கிறான் கடைசி வரைக்கும். 3வது ரியலைசேஷன் எப்போ வருதுன்னா, ரெஜினாங்கிற ஒரு பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு தன் கூட தனியாக இருக்கணும்னு நினச்சா அப்படிங்கிறத அவன் அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறான். அந்த டயத்தில் அவன் ரியலைஸ் பண்ணல. ஸோ அது ஒரு ரியலைசேஷன் வருது. 4வது ரியலைசேஷன் என்ன வருதுன்னா, 50 வயசு எனக்கே வந்து ஒரு பெண் துணை தேவைப்படும் போது 30 வயசுல இருந்த அம்மாவுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி 4 ரியலைசேஷனுக்கு வந்து தான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்றான். ஸோ உணர்ந்ததுக்கு அப்புறம் காலம் கடந்து போயிடுச்சு இல்லையா. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த மளிகை கடைக்காரர் கூட தான் அந்த அம்மாவுக்கு அந்த உறவு இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து தவறிடுறாரு. தவறினோடனே அவங்க அம்மா வந்து அது வரைக்கும் பேசாத அம்மா, அவனுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிடுது. ஏன்னா தர்மராஜா, அவர் பேர் தர்மராஜா இல்லை, தர்மர்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அந்த ஒரு அன்ஈசினஸ் வருது, அம்மா கூட இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் இறந்தவொன்னே அவனுக்கு ஒரு 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 ஓகே, இனிமே அந்த நினைவுகள் வராதுங்கிற மாதிரி நினைக்கும் போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு பேசுகிறாங்கன்னு மோர் தென் தட்.
ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறாங்க, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் அழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ தான் அவளுக்கு வந்து இன்னும் மனசு குத்துது. அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அம்மா அதெல்லாம் மறந்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம், இல்லை ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அது ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த 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 சதை சுருங்கி அந்த என்ன சொல்கிறது, மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் பேச முடியல டென்ஷனில். ஸோ பேசிக்கலி ஒரு பாட்டியை பார்த்தீங்கன்னா இப்படி இது சுருங்கி இருக்கும், இது தோல்லாம், இது ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே இதாக இருக்கும், அப்படி வச்சுட்டு அவள் போகிற மாதிரி ஒரு சீன், இப்படி கூன் போட்டுக்கிட்டு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போவாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலம் நான் 4-5 கேள்வி எனக்கு தோணுது. என்னன்னா வந்து அம்மா, அப்பா, அக்கா, குழந்தை, கன்னியாஸ்திரி, இந்த ஆர்கிடைப்ஸ் எல்லாம் ஒரு சமூகத்தில் நிறுவப்பட்டிருக்கலாம். ஆனால் அதனால நம்ம அவங்களுக்கு பண்ணுற தீங்குகள்லாம் என்ன அப்படின்னு யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நம்பர் 1. அப்புறம் வந்து முதிரா பருவத்தில் ஏதாவது ஒரு தப்பு நம்ம பண்ணுறோம், அதுக்கு உண்மையிலே பிராயச்சித்தம் உண்டா? நேபத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு தனி மனிதன் சுயத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்குது. ஏன்னா வந்து இந்த பையன் 14 வயசு தான். வாட் மேக்ஸ் ஹிம் லைக் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னே அடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஏன் தோணுது அப்படின்னு தோணுச்சு. இன்னும் 2 தோணி இருந்தது, ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் ஷேர் பண்ணுறேன். நன்றி.